திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு ஒரு சின்ன செய்தி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவாரம் மொத்த பாடல்கள் 8627. இந்த 8627 இயற்றியவர் மூவர் பெருமக்கள், நால்வர் பெருமக்கள். அதில் திருவாசகம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இந்த மூன்று பேராலும் இயற்றப்பட்டது தான் இந்த தேவாரம். இந்த தேவாரத்தில் 8627 பாட்டும் இந்த மானிட மக்கள் படிக்க முடியுமான்னு தெரியல. ஏன் படிக்க முடியலன்னு தெரியலன்னு சொல்லப்போனால், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, இன்பம் துன்பம் கஷ்டம் எத்தனையோ இருக்குது. அதில் 8627 பாட்டும் பாடி நம்மளால் முடியாத காரியம் முடியும், எல்லாராலையும் முடியுமான்னு தான் தெரியல. அதற்காக ஒரு அடியவர் அகத்தியர்னு சொல்லலாம். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மானிட மக்கள் அனைவரும் இது எப்படி படிப்பாங்க, அது அவங்க விஞ்ஞானம் இல்லை, அந்த காலத்திலே ஞானிகள். அவர் அகத்தியர் ஞானத்தால் கண்டுகளித்து இந்த புத்திக்கு மனித பிறவி இந்த புத்திகளுக்கு எட்டாது, படிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் ஞானத்தாலே தெரிஞ்சிட்டார். தெரிஞ்சவொடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 8627 பாடல்களும் பாட முடியாது. இந்த 8627 பாடல்களும் பாட முடியாது. அதனால் என்ன சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு அகத்தியர் திரட்டுன்னு ஒரு பாட்டு எழுதுவோம். நம்ம புதுசாக ஒன்று எழுத போகிறதில்ல. அந்த மூவர் பெருமக்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இந்த 3 பேரும் எழுதப்பட்ட பாடல்களை நம்ம சுருக்கமாக எழுதுகிறோம். இந்த சுருக்கமாக எழுதி அகத்தியர் திரட்டுன்னு அதுக்கு ஒரு பெயர் சூட்டி, மொத்தம் சிறிய அளவு தான் இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டையே முக்கியமான பாட்டு. அவங்க விஞ்ஞானம் அந்த காலத்திலே அவங்க ஞானிகள். அதனால் அவங்க ஒரு புக்கை பார்த்தா ஸ்கேன் பண்ணி எடுத்து வாரம் வச்சுருவாங்க. அதை படால் அவங்க. அதனால் அவங்க எடுத்தாங்க, பார்த்தாங்க, படித்தாங்க. அவங்க ஞானம் விஞ்ஞானம் சிவபெருமானை நேரே காண்பக்கூடியவங்க. அதனால் ஞானத்தால் சிந்தித்து இந்த பெருமக்களுக்கு இதுவே பெரிதளவு. இந்த புத்தகங்களை படித்தால், வேத மந்திரங்களை படித்தால் மட்டுமே போதும். அது படித்தாலே சிவபெருமானை காணலாம். இது படித்தாலே 8627 பாடல்களை பாடியதாக புரிஞ்சதாக அர்த்தம். இந்த வியாபார திருட்டு அனைவரும் பெருமக்களும் அடியார் பெருமக்களும் படியுங்க. படித்து பாராயணம் செய்து எல்லாரும் குழந்தைகளுக்கு கற்றுத்தாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.